வழக்கமாக பாலியல் குற்றம் சுமத்தப்படும் ஆசிரியர்களை கண்டித்து நடக்கும் போராட்டங்களையே பார்த்திருப்போம். மாறாக புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியருக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றது. அந்த ஆசிரியரை மீண்டும் அதே பணியில் அமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. அரிமளம் அருகே உள்ள அரசு பள்ளியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் பெருமாள் என்ற ஆசிரியர் தற்போது அந்த பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் அந்த பள்ளியில் படிக்கும் சில மாணவிகள் ஆசிரியர் பெருமாள் தங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறி 1098 என்ற சைல்டு ஹெல்ப்லைனுக்கு அலைபேசியில் அழைத்து புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சம்பந்தப்பட்ட பள்ளியில் வந்து விசாரணை மேற்கொண்டார். இதனையடுத்து அவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் பொறுப்பு தலைமை ஆசிரியர் பெருமாள் மீது எந்த தவறும் இல்லை என்றும் அவரை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களும் அவர்களின் பெற்றோரும் போராட்டம் நடத்தினர்.